Morning students. 6.34 எடுத்துக்காட்டு 6.34 எக்ஸாம்பிள் 6.34ல அதே சேம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வெட்டும் புள்ளி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாரு ஒன்று வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, வெக்டர் சமன்பாடு ஃபார்மேட்லேயும், இன்னொன்று வந்து கார்ட்டீசியன் ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் நம்ம கொடுத்துருக்கிற வெக்டர் ஃபார்மேட்டை கார்ட்டீசியன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு தான் சம் போடணும். அப்போது கொடுத்துருக்கிற வெக்டர் ஃபார்மேட் என்னன்னு பாரு. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு I cap plus 3j cap minus k cap plus t into 2I cap plus 3j cap plus 2k cap. ஓகே, இதை கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் மாற்றணும்னா எப்படி மாற்றுவோம்? கார்ட்டீசியன் வடிவம், கார்ட்டீசியன் வடிவம் இங்கிலீஷில் கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகேயா, மாற்றிட்டு சம் நமக்கு எப்பவும் போல் அஸ்யூஷுவல் போட வேண்டும். எப்படி மாற்றுவோம் பாரு. எக்ஸ் மைனஸ் இதோட கோஎஃபிஷியன்ஸ் 1 டிவைடட் பை இங்கே டீயோட டீக்கு முன்னாடி இருக்கிற ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் பை 2 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இசட். இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், டிவைடட் பை 2. இதுதான் இதோட கார்ட்டீசியன் வடிவம். இப்போ அஸ்யூஷுவல் இதை எஸ்ன்னு வச்சுக்குவோம். அடுத்து செகண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 2 பை 1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4 பை 2 ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 3 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எப்பவும் போல் டி அப்படின்னு எடுத்துக்குவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ் மைனஸ் 1 இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இந்த கோஎஃபிஷியன்ஸை கீழே டிவிஷனில் போடணும். A1 A2 A3க்கு பதிலாக போடணும். இதெல்லாம் x1 x2 x3 வச்சுக்கோ. இப்போது எப்பவும் போல் போன சம் போட்ட மாதிரியே போட போகிறோம். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2s. அப்போ என்னவாகும்? எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2s போடுவியா? அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2s ப்ளஸ் 1. அடுத்து y மைனஸ் 3 ஈக்குவல் டு 3s which implies y equal to 3s plus 3. z plus 1 equal to 2s which implies z equal to 2s minus 1. அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பாரு. x minus 2 equal to t which implies x equal to 2t. சாரிப்பா, t plus 2. y minus 4 equal to 2t which implies y equal to 2t plus 4. z plus 3 equal to 4t which implies z equal to 4t minus 3. இந்த பாயிண்டில் எழுத போகிறோம். அப்போ 2s plus 1 கமா 3s plus 3 கமா 2s minus 1. இதையும் பாயிண்டில் எழுத போகிறேன். t plus 2 comma 2t plus 4 comma 4t minus 3. first term equate பண்ண போகிறோம். இப்போ 2s plus 1 equal to t plus 2 which implies 2s minus t equal to 1. The equation 1. Second, 3s plus 3 equal to 2t plus 4 which implies 3s minus 2t equal to 1 is equation 2. 2s minus 1 equal to 4t minus 3 which implies 2s minus 4t equal to minus 2 is equation 3. ஓகேயா, இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிடும். பாரு, 1ஐயும் 3ஐயும் டேரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 and 3 சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? 2s minus t equal to 1. ஈக்குவேஷன் 3 என்னது? 2s minus 4t equal to minus 2. இப்போ ரெண்டு என்ன பண்ணணும்? சேம் சைனை என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 1 minus 3 போட்டேன்னா இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ இது கேன்சல் ஆகும். 3t வருமா? 3t equal to 3. இப்போ t equal to என்ன வரும்? 1ன்னு வரும். இப்போ டீயோட வேல்யூ கொண்டு போய் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணு. t equal to 1 in equation 1
we get என்ன கிடைக்கும் 2s minus 1 equal to 1, 2s equal to 2 கிடைக்கும், s equal to 1 கிடைக்கும். t and s in equation 3ல substitute பண்ண என்ன வரும்னு பாரு. 2 into 1 minus 4 into 1 equal to minus 2. 2 minus 4 equal to minus 2. minus 2 equal to minus 2. இதை செக் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். வெட்டும் புள்ளி or point of intersection. Point of intersection. 2 into s oda value 1 plus 1, 3 into s oda value 1 plus 3, 2 into s oda value 1 minus 1. இப்போ என்ன வரும் 3, 6, 1. இதுதான் உன்னோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். மேக்ஸிமம் எல்லாத்தையும் எஸ்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நீ இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும், டீயில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் தான் கிடைக்கும். நீ செக் பண்ணிக்கோ. ஓகே, இதில் இன்னொரு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவ்விரு கோடுகளும் செங்குத்தாக இருக்கும் அப்படின்னா அதோட வெக்டார் சமன்பாடு கேட்டிருக்காங்க. அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் கண்டுபிடிக்கணும். நான் பி வெக்டார் என்னன்னு சொல்லிடுறேன். பி வெக்டார் வந்து என்ன அப்படின்னா, டீக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூஸ் தான் உன்னோட பி வெக்டார். அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப்னு வரும். டி வெக்டார் என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற உன்னோட கோஎஃபிஷியன்ஸு. அப்போது டி வெக்டார் என்னன்னு பாரு. டி வெக்டார் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ்லாம் i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப். மறுபடியும் சொல்கிறேன் பாரு. பி வெக்டார்னால் இங்கே இருக்கிறது தான் இதான் பி வெக்டார். இது ஃபுல்லாக பி வெக்டார். டிங்கிறது இந்த வேல்யூஸ் தான் டி வெக்டார். ஓகேயா? இப்போ பி கிராஸ் டி உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். பி கிராஸ் டியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிக்கோ. பி கிராஸ் டி ஈக்குவல் டு i கேப் j கேப் k கேப் 2 3 2 1 2 4. தெரியும், நான் ஆன்சர் மட்டும் போடுறேன். 8i கேப் மைனஸ் 6j கேப் ப்ளஸ் k கேப்னு கிடைக்கும். ஓகேயா? இப்போ உன்னோட வெக்டர் சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாரு. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார். அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னால் நீ கண்டுபிடிக்கிற பாயிண்ட்ஸு 3i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் k கேப் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார்னால் இந்த ஆன்சர். இது பி எழுதுகிறேன் பார்த்துக்கோ. இது வந்து ஏ வெக்டார், நீ கண்டுபிடிச்சது பி வெக்டார். 8i கேப் மைனஸ் 6j கேப் ப்ளஸ் k கேப். இது அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு கேட்டாங்கன்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு இதுவரை தான் இம்பார்ட்டன்ட். வெட்டும் புள்ளியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா இந்த ஒரு சம்முக்கு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.